இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இத வெளிய பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவரு. அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்தவரைக்கும் தவறுங்க இது. ஓகே வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இத வெளிய பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளோ வயசுல பெரியவரு. அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்தவரைக்கும் தவறுங்க இது. ஓகே வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அது அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை. அன்புமணிக்கு குறைந்த வயதில் பதவி கொடுத்ததை மிகவும் தாமதமாக உணர்ந்திருக்கிறார் ராமதாஸ் என்று பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். முன்பாக ராமதாஸ் சொல்லியிருந்தால் குறைந்த வயதிலேயே அவருக்கு பதவி வாங்கி கொடுத்து நான் தான் தவறு செய்துவிட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்த போது பிரேமலதா இவ்வாறு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். அன்புமணிக்கு குறைந்த வயதில் பதவி கொடுத்ததை மிகவும் தாமதமாகவே உணர்ந்திருக்கிறார் ராமதாஸ் என்று தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் இது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, அதில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்ற கருத்தையும் பிரேமலதா முன்வைத்திருக்கிறார். அன்புமணிக்கு குறைந்த வயதில் பதவி கொடுத்ததை மிகவும் தாமதமாக ராமதாஸ் உணர்ந்திருக்கிறார் என்று பிரேமலதா தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.